அடையாளம் தெரியாமல் மாறும் திருச்செந்தூர். பரபரப்பாக நடைபெறும் பணிகள். தீவிர ஆய்வு பணியில் MP கனிமொழி, அமைச்சர் சேகர் பாபு. முருகா, இப்படி ஒரு அபூர்வமா? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை தொடங்குது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்துல கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில கும்பாபிஷேக பணிகள், பக்தர்கள் அடிப்படை வசதிகள் இதெல்லாத்த பத்தியும் MP கனிமொழி அவர்களும், அமைச்சர்கள் சேகர் பாபு அவர்களும், அனிதா R ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு வந்து ஃபுல்லா எல்லா பணிகளையுமே பார்த்திருக்காங்க. திருநெல்வேலி சாலையில இருக்கிற தற்காலிக வாகன நிறுத்தும் இடங்கள், அப்புறமா மரப்பாலம், கோவில்ல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிற யாகசாலை, கோவில் விமானத்தளம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வினப்போ பல அரசு உயர் அதிகாரிகளும் கூட இருந்திருக்காங்க. பக்தர்களோட வசதிக்காக கூடுதலா செய்யப்படக்கூடிய இந்த அடிப்படை வசதிகள் பத்தி அதிகாரிகள் கூட டிஸ்கஸும் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.